இப்போ பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் சார்ஜிங். மெத்தட் ஆஃப் சார்ஜிங் பார்த்தோன்னா 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சார்ஜிங் பை கண்டக்ஷன். சார்ஜிங் பை வாட்? கண்டக்ஷன். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட நிறைய சார்ஜ் இருக்குது, நான் போய் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஏன் சார்ஜ் வந்து அந்த பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? இந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது? சார்ஜிங் பை கண்டக்ஷன். we are conducting. முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தனா சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். அப்படின்னா என்ன? ரப் பண்ணுறப்ப நான் உட்காந்து ரப் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் 2 பாடிக்கு நடுவில் ஹீட் கிரியேட் ஆகும். அப்போ ஹீட் கிரியேட் ஆகிறப்ப 2 பாடி அடம் பிடிக்கும். யார் அதிகமாக அடம் பிடிக்கிறாங்களோ, எஸ், யார் அதிகமாக அடம் பிடிக்கிறாங்களோ அவங்க எலக்ட்ரானை விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் கெயின் பண்ணி என்ன ஆயிடுவாங்க? நெகட்டிவ். அதனால் பாரு, அடம் பிடிச்சி நீ நெகட்டிவாக மாறிக்கிட்டு இருக்க. சரியா? அதனால் கொஞ்சம் அப்பப்போ விட்டு கொடுத்து பழகணும். அதை நீ விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? பாசிட்டிவாக மாறுவேன். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இதான் பார்த்தோன்னா சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். சார்ஜிங் பை கண்டக்ஷன் என்ன சத்யா? ஏதோ கண்டக்ட் பண்ண டச் பண்ணணும். அந்த 2 பாடியும் நான் கான்டாக்டில் வைக்கணும். மேபி ஒரு ஒயரால் ஒரு கண்டக்டரால் அது 2த்தையும் நான் டச் பண்ண வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? ஹையர் இதுலேருந்து லோயர் இதுக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். அன்சார்ஜ் பாடியோ இல்லை கம்மியான சார்ஜ் உள்ள பாடிக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் என்ன? இல்லை, ட்ராப் பண்ணுறதுனால நல்லா பார்த்தனா 2 மெட்டீரியல் வந்து நல்லா பாரு, இன்சுலேட்டராக இருந்தால் சார்ஜ் கிரியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர்னு வச்சுக்கோ. இது ஒரு இன்சுலேட்டர், பேசிக்கலி ஒரு பென் இஸ் இன்சுலேட்டர். இப்போ இந்த இன்சுலேட்டரில் நான் ரப் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அந்த இடத்துல ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகுதுன்னு அந்த சார்ஜ் அங்கேயே தங்கிடும். கரெக்டாக இல்லையா? இதே வந்து இப்போ என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது, நான் சார்ஜை கிரியேட் பண்ணுறேன். அப்போ நல்லா பாரு, இங்கே சார்ஜ் கிரியேட் ஆகுமா? ஆனால் என் பாடியோட இந்த பார்ட்டில் சார்ஜ் கம்மியாக இருக்கா? அப்போ இங்கேருந்து சார்ஜ் உடனே எங்கே போயிடும்? அங்கே போயிடும். அப்போ நான் சார்ஜ் கிரியேட் பண்ணுவேன், அது காணாமல் போயிடும். சார்ஜ் கிரியேட் பண்ண காணாமல் போயிடும். சார்ஜ் கிரியேட் பண்ண காணாமல் போயிடும். சுற்றி என்ன ஆகும்? நல்லா பாரு, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்குமா? அப்போ இங்கே பாசிட்டிவ் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் நிறைய வந்து 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 கடைசியில் இங்கே நெகட்டிவ் கூட சேர்ந்துடும். புரியுதா? இப்போ இது பாசிட்டிவா? இப்போ இந்த பாசிட்டிவ் இங்கே கிரியேட் ஆகுது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த கண்டக்டர் நல்லா சார்ஜ் வந்து கண்டக்ட் பண்ணுமா? இப்போ நல்லா பாரு, இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் வந்து சார்ஜ் நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆயிருமா? அப்போ சார்ஜ் இல்லாமல் போயிருமா? அதனால தான் கண்டக்டரில் என்ன ஆகுது? அது தெரியாது. அது வந்து யார் அதிகமாக அடம் பிடிக்கிறாங்க அதை பொறுத்து. சரியா? நான் தான் அதிகமாக அடம் பிடிக்கிறேன்னா உடனே மொத்த பாடியை வந்து லைட்னிங் பக்கத்தில் கொண்டு வச்சிட்டேன்னா லைட்னிங் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா நீ வந்து அப்படியே பாசிட்டிவ் உள்ளே வாங்கிக்குவேன். ஏன்னா ஒன்ட்ட வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குமா? பாசிட்டிவ் கம்மியாக இருக்கும். அப்போ லைட்னிங் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உனக்குள்ளே விட்டுரும். அதனால நீ செத்துருவ. ஆனால் படத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அதை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க, மின்னல் முரளி. நல்ல படம் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்லாம் இருக்கும். இங்கே வந்து அப்படியே பார்ப்பா, இங்கே செவரோட இது இங்கிட்டு பார்வையில எல்லாமே பண்ணிடுவான். இப்படி பார்ப்பா, அந்த கத்தி இப்படி வலையும் என்னென்னமோ நடக்கும். இப்போ பார்த்தனா சம்பத், நீ வாய் பேசிக்கிட்டே கிடக்குற, பார்த்து வச்சுக்கோ. ரெக்கார்டிங்கில் காட்டணும், ப்ளே பண்ணி ஹைஸ்ட் டெஃபினேஷன் குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், உன்னோட ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு மட்டும். ஏன்னா இது வந்து நீட்லலாம் கேட்குறது இல்லை சார். நீட்டு நான் சொன்னாலும் சரி, போர்டில் சொன்னாலும் சரி, இது கேட்குறது இல்லை. பட் எஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரும் பார்த்தியா, கேட்குறது கேள்வி இல்லாமல் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் ஒன்ட்ட கேட்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மெத்தட் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? கண்டக்ஷன். செகண்ட் மெத்தட் என்ன? சம்மத் வாழ்க்கணும் பெருசாக சாதிஷ்டான்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 12th வந்திருக்க ஒன்றும் சாதிக்கலை, அடக்கி அடக்குமா. நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சார்ஜிங் பை இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷனில் பார்த்தோன்னா நான் 2 பாடியை டச் பண்ண மாட்டேன். டச் பண்ணாமல் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண வைக்கப்போம். அதாவது பேசிக்லி ஒரு பாடியில் பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த பாசிட்டிவை இன்னொரு பாடிக்கு அனுப்புறப்ப நான் என்ன பண்ணுவேன்? 2 பாடியை டச் பண்ணுவேன்னா. ஃபஸ்ட்டு நான் கண்டக்ஷன் பார்த்தோமா, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, எனக்கு இங்கே அனுப்பினோன்னா இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே டச் பண்ணுவேன். அப்போ தானே பாசிட்டிவ் அங்கே போகும்.
அதே வந்து நான் வந்து ஃப்ரிக்ஷன் வச்சு பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ரெண்டு ரப் பண்ணுறதுனால தான் என்ன ஆச்சு, அங்கே சார்ஜ் கிரியேட் ஆச்சு. ஆமாவா இல்லையா? இப்போ சார்ஜிங் பை இண்டக்ஷன் இது ஒரு புது மெத்தட், ஃபுல்லாக தியரி ஃபுல்லாக கொடுத்துருக்குது, வேணா பார்த்துக்கோ. என்னன்னா ஒரு பால் இருக்குது, மெட்டல் பால். இந்த மெட்டல் பாலை நான் கீழே வந்து இன்சுலேட்டர் மேலே வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சார்ஜ் வந்து ஓடி போயிடாது. நான் பாட்டுக்கு சார்ஜ் பண்ண சார்ஜ் ஓடி போயிடுச்சு, நான் திரும்பி சார்ஜ் பண்ண சார்ஜ் ஓடி போகுது. புரியுதா? அப்போ நல்லா பாரு, இது ஒரு மெட்டல் பால். இந்த மெட்டல் வந்து கண்டக்டர், கீழே இருக்க இந்த ஸ்டாண்ட் என்னது இன்சுலேட்டர். இதுக்கு பக்கத்தில் நான் இன்னொரு மெட்டல் பாலை வந்து டச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு மெட்டல் பால் கான்டாக்டில் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இதுக்கு முன்னாடி மெத்தட்னா என்ன, நான் இதை சார்ஜ் பண்ணணும், இதை வந்து ஒன்று ரப் பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சார்ஜ் பாடி வந்து இது ஒரு டச் பண்ணணும், அப்போ தான் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். இப்போ வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து என்ன பார்க்கணுன்னா, நான் பாசிட்டிவ் ராட் எழுதியிருக்கேன்னா நெகட்டிவ், இல்லை நான் இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் நடத்திட்டு பின்னாடி போகிறப்ப ஃபுல்லாக நெகட்டிவ் ராட் போட்டேன்னா அப்புறம் நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இப்போ நான் இது பக்கத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராடு கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன்? மெட்டல்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ சார்ஜஸ் இருக்கும், இருக்குமா இருக்காதா? கிளாஸ் ரோட நான் வந்து வெளியே உட்காந்து ஃப்ரிக்ஷன்ல உட்காந்து தேய்ச்சி அந்த சார்ஜ் கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த கிளாஸ் ரோட்ல என்ன இருக்கு? இப்போ மெட்டல், ரெண்டு மெட்டல், அங்கே பாசிட்டிவாக பார்க்குறான். உடனே ஒரு ஆசை, எல்லா நெகட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஓடி வந்துடுறாங்க. ஓகேவா? யாரை பார்க்க? பாசிட்டிவ் பக்கத்தில். பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டாங்க. புரியுதா? முன்னாடியாச்சும் ஆட்டம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, ஓஹோ பாசிட்டிவ் ஃபுல்லாக அங்கே நிறைய பாசிட்டிவ் வாங்க, எல்லாருமே அங்கே போயிடலாம். புரியுதா? இப்போ இந்த மெட்டல்ல எல்லா நெகட்டிவ் இங்கே இருக்கு, எல்லா பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கு. அப்போ இந்த மெட்டல்ல இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எங்கே போயிடும்? இவன் ரிப்பல் பண்ணுறதுனால இந்த மெட்டல்ல இருக்கிற எல்லா பாசிட்டிவ் இங்கிட்டு தள்ளி வந்துருமா? இந்த டயக்ராம் வரைப்ப ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே 5 எலக்ட்ரான் கிரியேட் பண்ணியிருக்குன்னா இங்கே 5 பாசிட்டிவ் சார்ஜையும் கிரியேட் பண்ணிடு. அங்கே 5 கிரியேட் பண்ணிட்டீங்க, 1 2 மட்டும் கிரியேட் பண்ணாத. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. அவங்களுக்கு என்ன ஆசை, ஓஹோ பரவாயில்ல இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கா, அப்போ இந்த பாசிட்டிவ் பார்த்தோன்னா நெகட்டிவ் எல்லாம் இங்கே வந்துருச்சு, இந்த பாசிட்டிவோட ரிப்பல்ஷனால பாசிட்டிவ்ல இங்கிட்டு வந்துருச்சு. எனி டிஃபிகல்ட்டி? எந்த மெட்டல்ல? அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரெண்டு மெட்டல்ல சேர்ந்து தான் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? எதுக்குள்ள அந்த ரிப்பல்ஷனை விட இங்க இருக்கிற அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அதனால வந்து எந்த வேலையும் நடக்காது. இப்ப நல்லா பாரு, அவங்கள அப்படியே வந்து அப்படி அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் அப்படியே வச்சிருக்கேன்னா இங்க ஃபுல்லா நெகட்டிவ் இருந்துச்சா, இன்னொரு ஸ்பியர்ல பாசிட்டிவ் இருந்துச்சா இல்லையா? இப்ப நான் ரெண்டுத்தையும் கீழே இருந்து பிரிச்சு விட்டேன். புரியுதா? ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு இப்ப அந்த ஸ்பியர் ஃபுல்லா என்கிட்ட பாசிட்டிவ் இருக்கா, இந்த ஸ்பியர் ஃபுல்லா என்ன இருக்கு, நெகட்டிவ். ஓகே, இந்த டயக்ராம் திரும்பி வரைஞ்சிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த நெகட்டிவ் ஃபுல்ல ஏன் இங்கே அட்ராக்டாக இருக்கான், இங்கே கிளாஸ் ராட் இருக்கு, இன்னும் இந்த பாசிட்டிவ் கிளாஸ் ராட்னால அட்ராக்ட் ஆகிருக்கான். இங்கே இருக்கிறவெல்லாம் தள்ளி போயிருக்கான். கரெக்டா? லைஃப். இப்போ என்ன பண்ணிடுறேன், வெளியே வந்து கிளாஸ் ராட் எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வச்சு மெட்டல்ல சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. ஆசை காமிச்சா எல்லா நெகட்டிவ் இங்கிட்டு வந்துச்சு, எல்லா பாசிட்டிவ் அங்கிட்டு போயிட்டான். ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சா? இப்போ இந்த நெகட்டிவ் என்ன சொல்றேன், நான் திரும்பி அங்கே வந்துடுறேன். வர முடியுமா? ரெண்டுத்துக்கு நல்ல கேப் இருக்கு. அப்ப மிஞ்சி போனா என்ன, இவன் வந்து ஆளுக்கு ரிப்பல் பண்ணுவாங்க. ரிப்பல் பண்ணி மிஞ்சி போனா என்ன நடக்கும், இங்க ஆளுக்கு தள்ளி தள்ளி போய் இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி உட்காந்துருவானா? சரி, நான் என்ன சொல்றேன்னா இதுல வரையாது அதுல இருக்கிறது ஈக்குவல். ஓகேவா? மற்றபடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்னடா சொல்லுடா. அந்த 5 இந்த சைடு தான் வரையணுமா? ஒன்று பின்னாடி இருக்காங்க. பின்னாடி இருந்துக்கலாம். புரியுதா? நல்லா பாரு. நான் வந்து இந்த கிளாஸ் ரோட வச்சு இந்த மெட்டல் ஏதாச்சும் டச் பண்ணேன்னா, இருந்தாலும் சார்ஜ் பண்ணிட்டேன்னா, இது பேர் தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன். கண்டக்ஷன், ஃப்ரிக்ஷன், இண்டக்ஷன். கண்டக்ஷனில் கண்டக்ட் பண்ண வைப்பேன் ரெண்டு பாடியை, ஃப்ரிக்ஷனில் ரப் பண்ணுவேன். இதில் ஏமாத்திடுறேன். கரெக்டாக ப்ராசஸ் என்ன? இது வந்து சும்மா இதில் படித்து பார்த்தோன்னா புரியும். டேக் 2 மெட்டல் ஸ்பியர் A and B. அது ரெண்டுத்தையும் எது மேலே வச்சிருக்கோம் பாரு, இன்சுலேட்டர் மேலே வைக்கணும். நீ இன்சுலேட்டர் மேலே வைக்கல, சார்ஜ் பண்ணுற கீழே இருந்து அப்படி டிஸ்சார்ஜ் ஆகி எடுத்துக்கு போய்கிட்டே இருக்கு. நீ சார்ஜ் பண்ணுற கீழே டிஸ்சார்ஜ் ஆகி எடுத்துக்கு போகுது. புரியுது? எங்க கிளாஸ் ரோடு இருந்தால் அது அப்படி தானே இருக்கும், அது தள்ளி தானே இருக்கு. கரெக்டா இல்லையா? கிளாஸ் ரோடு விட்டதுனால தானே ஐயோ நம்ம என்ன பண்றது, இப்போ ப்ளாஸ்டும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுவாங்க. ரிப்பல் பண்ணி என்ன டிஃபிகல்ட்டி? அடுத்து என்ன நடந்திருக்கு? பிரிங் த பாசிட்டிவ் சார்ஜ் டாட் நியர் டு த லெஃப்ட் ஸ்பியர். பாசிட்டிவ் சார்ஜ் டாட் நான் லெஃப்ட் ஸ்பியர் கொண்டு வந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு? த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ராட் அட்ராக்ட்ஸ் அ எலக்ட்ரான் ஆஃப் A as well as B. ஏல இருக்கிற எலக்ட்ரானையும் அட்ராக்ட் பண்ணும், பில இருந்து எலக்ட்ரான். அப்போ இருக்கிற இங்கே மொத்த ஸ்பியர்ல இருந்த எல்லா எலக்ட்ரானும் அட்ராக்ட் ஆகிங்கிட்டு வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஃபர்தர் எண்டில் போயிடும். அடுத்து என்ன பண்ணுற? ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருவேன். இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இன்னும் பாசிட்டிவ் தெரியுது. கடைசியில் பாசிட்டிவ் எடுத்தால் தான் மிச்சம் இருக்குது தெரியும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே.